பாவம், நீதி, தீர்ப்பு. இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாவம், நீதி, தீர்ப்பு, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 3:4 வாசிக்கிறோம், திருச்சட்டத்தை மீறுவது பாவம், பாவம் செய்கிற எவனும் திருச்சட்டத்தை மீறுகிறான். இன்னும் தெளிவாய் சொல்லப்போனால் 1 யோவான் 3:17 வாசிக்கிறோம், தீமையான செயல்கள் அனைத்தும், கடவுளுக்கு விரோதமான செயல்கள் அனைத்தும், அன்புக்கு விரோதமான செயல்கள் அனைத்தும், வார்த்தைக்கு புறம்பான செயல்கள் அனைத்தும் பாவம். இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது நீதி. எது நீதி? கடவுளுக்கு முன்பதாக எவை நீதியாக இருக்கிறது? வார்த்தையின்படி வாழ்வது நீதி. நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி 11:1 கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது, சரி நிறையே அவருடைய திருவிழமாம். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜெபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசமில்லாத வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது அது கடவுளுடைய பார்வையிலே நீதியாக இருக்கிறது. அதுபோல பிரியமானவர்களே, இங்கே நீதி எது என்று கொடுக்குறான்னு சொன்னால், ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கடவுள் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொள்ளுகிற விசுவாசமே நீதியாக இருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். மூன்றாவது பிரியமானவர்களே, தண்டனை. ஏற்கனவே இந்த உலகத்தினுடைய தலைவன் தண்டனை பெற்று விட்டான், அவன் தள்ளப்பட்டு விட்டான் என்பது தெரியும். ஆனாலும் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மார்க் 16:16 வாசிக்கிறோம், விசுவசியாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு, நரக தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அப்போ யாருக்கு தண்டனை? விசுவசியாதவர்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? நித்திய ஆக்கினை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவத்தை குறித்து, இந்த நீதியை குறித்து, இந்த தீர்ப்பை குறித்து, இதான் தீர்ப்பு, இந்த தீர்ப்பை குறித்து கடவுள் நம்ம சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவின் வழியாக இவையாக இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்த நாம் ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய், எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை தவிப்பவர்களாய், விசுவாசம் கொள்வர்களாய், தீர்ப்புக்கு ஆளாகாதவர்களாய், பிறரை தீர்ப்பிடக்கூடாத மகனாய் மகளாய் மாறுவோம், வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.